அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. நீ பதில் சொல்லு. உனக்கு எப்படி இவ்வளவு தெரியும்? சாரிடா, அதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? ஆமாண்டா, உன்னை என் ஃப்ரெண்டு நான் நினைச்சு உன்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ண போகவும் தானே நீ இப்ப எங்க 2 பேர்த்தையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. சேச்சே, இது வரைக்கும் பட்டதெல்லாம் கஷ்டம் இல்ல. ஆனா இப்ப பட போறீங்களே, அதான். ரேகா உயிர் இப்ப என் கையில. வேண்டாம் சசி. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுடா. வீட்லயும் யாரும் இல்ல. ஒரு அடி அடிச்சதுக்கே மயங்கி விழுந்துட்டா. இனி நான் என்ன பண்ணாலும் யாருக்கும் எதுவும் தெரிய போறதில்ல. அதுக்கப்புறம் ஃபோன் கீழே போட்டான்னு நினைக்கிறேன். 2 பேரும் நல்லா அடிச்சுக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அடிச்சுக்கிட்டா எப்படிடா இப்படி திடீர்னு கன் எடுத்து ஷூட் பண்ணான்டா. என்னடா சொல்ற? ஆமா பென்ஸ், அவன் ஷூட் பண்ண சவுண்ட் கேட்டுதான் நான் ரேக்கான் கத்திட்டு மயக்கம் மட்டும் விழுந்துட்டு அந்த ஆஃபீஸ்ல. ம், நம்புற மாதிரி சொல்லுடா. நான் நிக்கிறது கூட